வாங்க இன்னைக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னான 3BHK வீட்டை பார்ப்போம். பெரிய லிவிங் ஹாலுங்க, 17க்கு 16 அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்குங்க. இதில் வெஸ்ட் சைடு ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் டிவி வைக்கிற மாதிரி கொடுத்து 2 பக்கம் பேரலாக ஒரு வெஸ்டர்ன் வெர்டிக்கல் பேட்டர்னில் உங்களுக்கு ஜிக்ஸாக்காக ஒன்று செல்ஃப் வைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் பண்ணி எல் டைப்பில் நம்மளுக்கு டேபிள் டாப் கொடுத்து மேலே ஸ்டோரேஜுக்கும் அதை கவர் பண்ணுறதும் நல்ல அற்புதமான கலரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னான 3BHK வீட்டை பார்ப்போம். நார்த் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு 2.85 சென்ட்டில் நல்ல கலர்ஃபுல்லாக ஃப்ரண்ட் எலிவேஷனில் ட்ரை கலரில் கொடுத்துருக்காங்க. டார்க் லைட் காம்பினேஷன்ஸில் வடக்கு பார்த்து அமைஞ்ச சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோரும் கதவும் அமைஞ்சிருக்கு. 4 ஃபோல்டபுள் பண்ணுற மாதிரி மெட்டலில் கேட் அமைஞ்சிருக்கு. உள்ளே போனால் நம்மளுக்கு 16க்கு 15 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய கார் பார்க்கிங்க. இந்த கார் பார்க்கிங் ஓரமாகவே நம்மளுக்கு அவுட்டர் டாய்லெட்டும் இபிக்கும் கொடுத்துருக்காங்க. அதில் போர்வெலுக்கும் சம்பும் வாட்டர் சம்பும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லுமே உங்களுக்கு ஸ்பாட்லைட் கொடுத்து ஒரு அழகுபடுத்தியிருக்காங்க. அவுட்டர் டாய்லெட்டுக்கு யூபிவிசியில் டோர் போட்டு கொடுத்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 5 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட்டுங்க. அதுலேயும் உங்களுக்கு சைடு ஃபால் ஃபுல்லுமே செராமிக் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இண்டியன் டைப்பில் கிளாஸ் செட் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், வடக்கு பார்த்த மாதிரி மெயின் கதவு வச்சு தேக்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 படி ஏறி உள்ளே போகிற மாதிரி இருக்குது. பெரிய லிவிங் ஹாலுங்க, 17க்கு 16 அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்குங்க. இதில் வெஸ்ட் சைடு ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் டிவி வைக்கிற மாதிரி கொடுத்து 2 பக்கம் பேரலாக ஒரு வெஸ்டர்ன் வெர்டிக்கல் பேட்டர்னில் உங்களுக்கு ஜிக்ஸாக்காக ஒன்று செல்ஃப் வைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்கள், வெண்தாமரை குளத்தில் பொட்டாமரை மலர்ந்திருக்கிற மாதிரி உங்களுக்கு லைட் ஹேங்கிங் லைட் மாட்டி கொடுத்துருக்கிறது ஒரு அழகாக இருக்குது. சைடு வாலில் பெரிய ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோ வச்சு கொடுத்துருக்காங்க. பெரிய ஹாலுங்க, 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வெர்டிஃபை டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து நம்மளுக்கு அக்னி மூலையில் போகும் மாதிரி கிச்சன் கம் டைனிங் பண்ணியிருக்காங்க. டைனிங் ரூமில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பூஜா ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் எல்லோ கலர் லைட் கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு உள்ளே போனாலே ஒரு பக்தி மையத்தை நம்மளுக்கு கொடுக்குது இந்த பூஜா ரூம். இந்த டைனிங் ஹாலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய வாஷ் பேசினுங்க. வாஷ் பேசினுக்கு உங்களுக்கு டேபிள் டாப் கொடுத்து அதையும் கீழே கபோர்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு ஏர் வெண்ட் கொடுத்துருக்கிறது ஒரு புத்திசாலித்தனமான முடிவாக இருக்குது. பெரிய கிச்சனுங்க. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் பண்ணி எல் டைப்பில் நம்மளுக்கு டேபிள் டாப் கொடுத்து மேலே ஸ்டோரேஜுக்கும் அதை கவர் பண்ணுறதும் நல்ல அற்புதமான கலரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஃபால் சீலிங் பண்ணி அதில் ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்கிறது வந்து நல்லா அற்புதமாக இருக்குது. ஸ்டோரேஜ் பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலர் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ட்ரே வந்து கட்லரிஸ் வைக்கிற மாதிரியும் பாக்கி ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்து அந்த ஏர் வெண்ட் அமைச்சிருக்கிறது ஒரு நல்லா இருக்குது. பாருங்கள், கட்லரிஸ் வைக்கிறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 3 ட்ராலி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரானைட்ஸும் டைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் லைட் காம்பினேஷன்ஸில் அதுக்கு பார்டர் கொடுத்து பண்ணியிருக்கிறது கிச்சனை வந்து அழகுப்படுத்துது. மேலே எல்லா இடத்துலையும் ரூம்லேயும் ஃபால் சீலிங் 3 லேயர்ஸில் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரிப் லைட் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெரிய பெட்ரூமுங்க, அதுவும் 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் பண்ணி அதுக்கும் கபோர்டு ஒர்க்ஸ் உட்டனில் பண்ணி கொடுத்து ஸ்டடி டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணி கொடுத்து 2 ஜன்னலோடு இருக்குது. மேலே ஃபுல்லும் ஓவல் டைப்பில் ஃபால் சீலிங் பண்ணி அதுக்கும் ஸ்ட்ரிப் லைட் எல்லோ கலர்லையும் பாருங்கள் மிக அற்புதமாக நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம்லையும் நம்மளுக்கு ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 7 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. அதுலேயும் கிளாசி ஃபினிஷில் டைல்ஸ் போட்டு கொடுத்து ஆன்டி ஸ்கிட் செராமிக் டைல்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. பிராண்டலில் வெஸ்டர்ன் பேட்டர்னில்
ஃபிட்டிங்ஸும் கிளாஸ் செட்டோஸ் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்லேயும் சரி ஒவ்வொரு டாய்லெட்லேயும் நம்மளுக்கு வாஷ் பேசினுக்கு தனியாக ஒரு ஸ்லாப் போட்டு கொடுத்துருக்கிறது நல்ல அற்புதமாக இருக்குங்க. டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்லேருந்து டாப் ஃபுல்லுமே வரைக்கும் சீலிங் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அடுத்தது நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போது படிக்கு நல்லா வுட்டன் ஒர்க்ஸில் ஹேண்டில் பண்ணி கொடுத்து, ஹேண்ட் ரைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து, படிக்கு வந்து கிரானைட்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமில் இருக்கக்கூடிய பெரிய ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் காற்றோட்டமும் வெளிச்சமும் வருது. மேலே லாபி வந்து பார்த்திங்கன்னா 6.75 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஹெட்ரூமில் இருக்கக்கூடிய ஒரு லைட், ஹேங்கிங் லைட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நம்மளுக்கு இந்த வீட்டினுடைய அழகை மேம்படுத்தி கொடுக்குது. லான்ச்சிலிருந்து 2 டோர் பேரலாக கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமை பார்ப்போங்க. மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் 16:10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய 2 ஜன்னல் வச்ச ஒரு பெரிய பெட்ரூமுங்க. அதுலேயும் இன்டீரியர் ஒர்க்கு, கபோர்டு ஒர்க், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள், ஃபால் சீலிங் பண்ணி, ஃபால் சீலிங்லேயும் ஸ்ட்ரிப் லைட் எல்லோ கலரில் கொடுத்து, ஸ்பாட் லைட் எல்இடியில் கொடுத்து 2.85 சென்ட்டில் 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்ச இந்த வீடு நல்ல ரெசிடென்சியல் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.25 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. நல்ல ஹெவியான ஃபைபர் டோர் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பாக்ஸ் பேட்டர்னில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல இந்த வீட்டில் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட் வச்சு பிராண்டில் ஃபிட்டிங்ஸ் மாட்டி நம்மளுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிறக்கும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில். அழகான இந்த வீடு கோயமுத்தூர் பால் கம்பெனி டு தொண்டாமுத்தூர் ரோட்டில் வேடப்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. சிட்டிக்கு ரொம்ப நியராகவே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு பாருங்கள். நம்ம 3rd பெட்ரூம் பார்ப்போம். 3rd பெட்ரூம் கிட்ஸ் பெட்ரூம் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இதுவும் பெருசாக இருக்குது. 8x16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய பெட்ரூம்லையும் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள், கபோர்டு அப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஜன்னல் வச்சு நல்ல காற்றோட்டம் வசதியாக பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் பண்ணிவிட்டு, ஃபால் சீலிங்கில் ஸ்ட்ரிப் லைட் கூட எல்இடி லைட் வச்சு கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. கூடிய அட்டாச்சு டாய்லெட் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9x4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய டைல்ஸ் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு மைல்டாக இருக்கிற மாதிரி நேச்சுரல் பேட்டர்னில் பிளாசம்ஸ் பேட்டர்னில் வச்சுருக்காங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பால் கம்பெனியிலேருந்து தொண்டாமுத்தூர் ரோட்டில் வேடப்பட்டி அப்படிங்கிற நல்லா ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. இந்த பிளாசம் ஃப்ளவருங்க வித் அந்த வாஷ் பேசினுக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு தனியாக டேபிள் டாப் மாதிரி கொடுத்து அது மேலே இந்த வீடு ஃபுல்லுமே அப்படியே வச்சுருக்காங்க. நல்ல பெரிய ஃபைபர் டோர் கொடுத்துருக்காங்க. 8x16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய 3rd பெட்ரூமுங்க. இந்த வீட்டில் லான்ச்சிலிருந்து வெளியில் போகிற மாதிரி ஒரு பெரிய மெயின் டோர் மெட்டலில் கொடுத்து நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஓப்பன் டெரஸ் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓப்பன் டெரஸில் துவைக்கிற கல் மேலே போகிறதுக்கு மாடிப்படி அமைச்சு கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லுமே டெரக்கோட்டா பெயிண்ட் அடித்து உங்களுக்கு நல்லா கூலிங் இருக்கிற மாதிரி சுற்றி வர வீடுகள் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் தனியாக ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மழை தண்ணி படாத மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலேயும் நல்லா டிசைன்ஸ் பண்ணி ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்து ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. மேலும் இது போல் வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, இந்த மெட்டல் ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போனீங்கன்னா வாட்டருக்கு மெட்டலில் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. நன்றி. கனவு மெய்.